வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு புலிகப்பல் vlog. நாங்க எங்க இருக்கோம்? ஏர்போர்ட்ல. தங்கம் பயங்கரமா இருக்கேன் தங்கம் நானு. ஐ லவ் இட். இந்த குளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அந்த மேபி நீங்க. ஆமா, அது ஒரு சர்ப்ரைஸ். ஆக்சுவலி உங்களுக்கு சர்ப்ரைஸ், எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ். அது கண்டிப்பா ஷேர் பண்றோம் கூட. ஷேர் பண்றோம். இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நாங்க ட்ரிப் போறோம். என்ன ட்ரிப்? தனி ட்ரிப். நானும் அருணும் மட்டும் சோலோ ட்ரிப் போறோம். எங்க எல்லாம் சஸ்பென்ஸ் கடைசில தான் பாத்தீங்க. அப்படியே பயங்கரமான சஸ்பென்ஸா? நம்ம சஸ்பென்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆபீஷியலா அவர் வந்து கொஞ்ச நாள் வேலை விஷயமா போறாங்க. எங்க வீட்ல மாமா அம்மா வந்து அக்கா கிட்ட போயிருக்காங்கனால வீட்ல யாரும் இல்ல. அதனால நாங்களும் ட்ரிப் போறோம் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் சோலோ ட்ரிப். இவங்க பயங்கரமான ஒரு இடத்துக்கு போக போறாங்க. பாருங்க, பயங்கரமா இருக்கும். செம்ம சர்ப்ரைஸ். எங்க போறோம்னு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தனியா ஃளைட்ல போறேன் அருணை வச்சுட்டு. சோ எப்படி எல்லாம் நான் மேனேஜ் பண்ண போறேன், நான் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன். என் பையன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா. நான் தான் ஜாலியா போதா. இப்பதான் வந்துட்டோம். 12:30 எங்களுக்கு ஃளைட். 11க்கு இப்போ கரெக்டா வந்திருக்கோம். வெப் செக்இன்லாம் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ் எல்லாமே கட்டி எல்லா என்னோட பேக்ல எடுத்து இங்க வச்சிட்டேன். டடா டடா. வா, நான் இவனை தான் மிஸ் பண்ண போறேன். உனக்கு வருமா? என்ன மிஸ் பண்ண போறேன்? சரி, ஒன்னும் மிஸ் பண்ண காண்டா வரா பாருங்க. அடக்குட்டி, அடக்குட்டி, ஒரு உம்மா கூட, உம்மா கூட அப்பாக்கு. ஐயோ, கொடுக்க மாட்டான். சரி அரண், கேளு, நான் எங்க போறேன்னு கேளு. அரண் இப்போ தூங்கி எந்திரிச்சு சொல்லு. சும்மா கேளு. அரண், அப்பா எവിടെ போய்? அப்பா எവിടെ போய்? ஓ, வருது. மிஸ் யூ அகைன். நாங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்றேன். பார்த்து எங்க எடுத்துட்டு போய் செவுத்துல முட்டுற. லைசென்ஸ் இருக்கா இல்லையா உனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு? மாமாவும் வரியா? நம்மளோட என்ன பாருங்க, ரெண்டு பேக் தான் நான் வச்சிருக்கேன். நம்மளோட ட்ராலர் அந்த ஆல்பாஸ் ட்ராலர் அந்த ஈஸியா போகும். அச்சக்குட்டி பட்டோ ப்ளம் பை. பார்த்து தள்ளிட்டு போ. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போத்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஒரு மாதம் பிரிஞ்சிருந்தேன். இப்போ அகெயின் ஒரு மாதமோ 2 மாதமோ எத்தனை மாதம்னு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் சோத்துக்கு லாட்ரி அடிக்கணும். நான் யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுவேன். பையனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் தான், ஒன்றும் ஆதார் கார்டு எடுக்கலை. ஒரு வயசுலேயே ஆதார் கார்டு தருவாங்களான்னு தெரில. 2 வயசுக்கு அப்புறம் தான் தருவாங்களான்னு தெரில. அப்ளை பண்ணணும். வாய் போயிட்டாங்க 2 பேரும். என் தங்கமும் என் வைரமும். நாங்க போர்டிங் பாஸ் எடுத்துட்டோம். என்ன எடுத்துட்டோம்? போர்டிங் பாஸ் எடுத்துட்டோம். இப்போ வந்து கேட் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. அரண், கேட் நம்பர் 2 போறோமா? அரண் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி என்னெல்லாம் இருக்குது. ஓகே, பாஸ் என்ன பண்ண போகிறோம்? செக்இன் பண்ண போகிறோம். ரைட், போகலாமா? இப்போ வந்து என்ன போகிறோம்? லக்கேஜ் வந்து வைக்க போகிறோம். லக்கேஜ் வைக்கலாமா? அரே, நம்ம வந்து வாட்ச் கழட்டலாம். வாட்ச் கழட்டிட்டோம். அப்புறம் என்ன கழட்டணும்? ஃபோனு, ஹெட்செட்டு. ஓகே, இடுப்பில் அழிக்கணும். அரே, விட கழட்டி இங்கே வச்சோம். அரே, போர்டிங் முடிச்சிட்டோம். நாம் என்ன பண்ணிட்டோம்? போர்டிங் முடிச்சிருச்சு. நாங்கள் வந்து இப்போ கேட் நம்பர் 2 கிட்ட போக போகிறோம். எங்கள் கேட் நம்பர் 2 எங்கே இருக்குது? அதோ அங்கே இருக்குது. கேட் நம்பர் 2 எங்கே இருக்குது? அதோ அங்கே இருக்குது. போகலாமா? இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பேபி கேர் ரூமில் வந்திருக்கோம். இதோ வாஷ்ரூம் போகலாம், கொஞ்ச நேரம் உட்காரலாம், அவனுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அரண் வந்து டென்ஷன் ஆகலாம். ஆளுங்கெல்லாம் அவனை வந்து பேசுகிறாங்களா, அவனுக்கு வந்து கொஞ்சம் செட்டாக கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும். ஸோ அரணை வந்து இங்கே சீட் பண்ணிவிட்டு நான் வந்து சீக்கிரமாக ஓடி போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம். ரெடி ரெடி ரெடி. அம்மா வாட்ச் தராட்டா?
என்னது இது பப்பு? அரண் என்னது இது? வாட்ச்ல விளையாடுறாரு. என்னோட ஆதார் கார்டெல்லாம் இனிமே தேவையில்லை. ஸோ அதெல்லாம் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். அதா வேற எங்க வந்துட்டோம் நாம? See this. What do you want to eat? அரண் இது வேணுமா? கேக் பீஸ் வேணுமா? கேக் வாங்கலாமா? பீஸ் வாங்கலாமா? Let's see. அருணுக்கு என்ன வேணும்? அருணுக்கு நான் வந்து ஒரு டானட் வாங்கியிருக்கேன் சும்மா. அருண் அம்மா எக் பப்ஸ் சாப்பிட்றேன். அருணுக்கு எக் வேணுமா? அம்மா எடுத்துகிட்டு வந்து எக்கு தரட்டா? அப்போ டாட்டா இதா நாங்க பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. நான் கூப்பிடுறேன். சரி சரி செக்கின்லாம் போட்டு பரவாயில்ல. போட்டேன் பரவாயில்ல. ஓகே போங்க. சொந்தங்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா லவ் லேப் நேச்சுரல் டென் பேபி டூத் பேஸ்ட். ஸோ அருணுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 பல் வந்திருக்கு. ஸோ இனிமே சீக்கிரமாக பல்ல வந்து கேவிட்டிஸ் வரவும் எல்லாமே ஆரம்பிக்கும் நம்ம சரியாக பார்க்கலன்னா. ஸோ அருணுக்காக நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் அலோவேரா பேஸ்ட் ஃபார்முலாவில் பண்ணியிருக்கனால உங்கள் பேபியோட டீத்து, கம்மு, டங் எல்லாத்தையும் பாக்டீரியாவிலேருந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ளூரைட் ஃப்ரீ அண்ட் SLS ஃப்ரீ. நம்ம பேபியோட டீத் பார்த்திங்கன்னா எல்லோயிஷ் ஆகும் இல்லை நிறைய நம்ம சரியாக பார்க்கலன்னா. ஸோ அந்த எல்லோயிஷ் ஆகிறத நம்ம தடுக்கலாம். அது மட்டும் இல்லை நல்ல பிரைட் அண்ட் ஒயிட் கலர் டீத் அதில் பிரைட்டனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க. அது மட்டும் இல்லை இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா pH லெவல் நியூட்ரல்லே மெயின்டைன் பண்ணுறதுனால இது swallow பண்ணாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நான் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நம்மளோட பேபியோட டீத்தில் வர பாக்டீரியல் க்ரோத் எல்லாம் கம்ப்ளீட்லி ப்ரிவெண்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தான ஒரு டீத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா நம்ம பேபியோட டீத்தை வந்து நல்லா சானிடைஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஹெல்த்தி அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ நீங்களும் உங்களோட டோட்டலில் வளர குழந்தைங்களுக்கு இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவே அவசியம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க ப்ளாட்குள்ளே போகலாம். அரணுக்கு நான் வீட்டிலே எக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நான் கொடுக்க போகிறேன். வீட்டிலேயே செஞ்சது. ஓகே நாங்கள் வந்துட்டோம். அருண் அது பாரு ஃப்ளைட் பார்த்தியா? அருண் பார்த்தியா? நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் சாப்பிட்ற இடத்துல இருந்து டோனட் மட்டும் கையில் வச்சுட்டு ஓடி வந்துட்டோம். இனி நெக்ஸ்டெல்லாம் ஏறிட்டு எங்களுக்கு ஜன்னல் சீட்டு தான். ஆனால் நல்லா கார்லேயே தூங்குறதுனால இப்போ நல்லா வேடிக்கை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள். வேடிக்கை தான் அவருக்கு. ஃப்ளைட் பார்த்துட்ருக்காரு அவரு. லரன் நாம் வந்துட்டோம். பாகத்தில் பஸ்ஸில் ஏற வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக அரண் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டா. என்ன தெரியுது இங்கே? என்ன தெரியுது பட்டு? என்ன தெரியுது அரண்? அவன் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டான்ப்பா. அரண் சிங்கம் எப்படி கத்தும்? குர்ரு பண்ணுமா? அருணும் நானும் செட்டில் ஆகிட்டோம். ஜன்னல் சீட்டு எங்களுக்கு விண்டோ சீட்டு. என்ன பட்டு அரணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அரண் காக்கா வருதா பாரு. அவன் குறும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் எடுத்து போடுறான். இங்க பாரு, அது என்ன பாரு, அது என்ன இருக்காங்க? என்ன இருக்கு பட்டு? என்னோட பக்கல் பிடிச்சி விளையாடுறான் பாருங்க. சீட் பெல்ட்டோட பக்கல்.
இங்கே யாருமே வரல இப்போதைக்கு. அதான் உண்மை ஜாமனே அம்மா பாரு Board the அம்மா nearest பாரு draft இங்கே on exit. ஹாய் சொல்லு. Tampering with or removing the life jacket without proof of அப்போ சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட் ஆயிட்டோம். வர லேண்ட் ஆயிட்டோம் சொல்லு. சக்ஸஸ்ஃபுல்லி வி லேண்டட். அப்படி எங்க வந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி வி ரீச் கோயம்புத்தூர். நம்ம பேக் வரணும், அதை எடுத்துட்டு போக வேண்டியதுதான். நம்ம இப்போ லக்கேஜ் எடுத்துட்டோம். போலாம். லக்கேஜ் எடுத்துட்டு நாங்க கிளம்புறோம். இல்ல இல்ல நான் தனியாக தான் வந்துட்டோம். எங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணியிருக்காங்க. நாங்க இப்போ லக்கேஜ் தள்ளி தள்ளி கொண்டு போறோம். எங்க போறோம்? லக்கேஜ் தள்ளி தள்ளி கொண்டு போறோம். அது யாரு? அது ஹாரி பட்டு அம்மம்மையோட. அது யாரா? அம்முத்தாங்க. அரண் ஆரது அரண் ஆரது அரண் யாரது? അമ്മയുടെ അമ്മ അമ്മമ്മ അപ്പ എവിടെ പോയി പൊന്നെ? അപ്പ എവിടെ പോയി? അപ്പ എവിടെ പോയി? പറയുന്നുണ്ട്. സിംഗം എപ്പിടി കത്തോ? ടയേർഡൊന്നല്ല, അവ കളിച്ചിട്ട് அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக தனியாக நான் ஃப்ளைட்டில் அரணை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஒரு இது முடிஞ்சுது. ஸோ இனிமேல் நாங்கள் போய் சாப்பிடணும், அரணைக்கு சாப்பாடு ஊட்டணும். ஸோ இந்த vlog இவ்வளோ தான். பார்த்து எல்லாருக்கும் நன்றி. மறுபடியும் இன்னொரு vlogல பார்ப்போம்.